ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவழி வந்து சுரேகா வந்து கண்ணு முழிக்கட்டும். கண்ணு முழிச்சாதான் யார் சுரேகாவை கடத்தினாங்கிறது உண்மை தெரிய வரும். இந்த நந்தினி புனிதா தான் தெரிய வந்துருச்சுன்னா இமிடியேட்டாக நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ சுரேகாவும் கண்ணை முழிச்சிடுறாங்க. என்ன நடக்க போகுது? போலீஸ் வந்து புனிதாவை அரெஸ்ட் பண்ணுமா, அரெஸ்ட் பண்ணாதா? நந்தினிக்கும் புனிதாக்கும் இதில் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத அந்த குடும்பமே நம்புவாங்களா மாட்டாங்களா? இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோட ட்விஸ்ட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல்லி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேகா வந்து கண்ணு முழிச்சிட்டதா இப்போ சுந்தரவழியிலேருந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. சுரேகா வந்து கண்ணு முழிச்சிட்டதா டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்க. ஒன் பை ஒன்னாக போய் பாருங்கள். ரொம்ப சத்தம் போட்டு எதுவும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக மூட் அவுட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ட்ரிப் ஏறிட்டுருக்கு. ஷி ஹேஸ் நாட் எனர்ஜி, அவங்களுக்கு எனர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்குறாங்க. அப்போ தான் சுரேகா கிட்ட சுரேகாமா அப்படின்னு சுந்தரவழி சொல்ல, அம்மா மம்மி அப்படின்னு மம்மி அந்த நந்தினியும் புனிதாவும் தான் என்னை வந்து கடத்தி வச்சாங்க. அவங்க நம்ம சோத்தையே தின்னுக்கிட்டு, நம்ம வீட்டு சோத்தையே தின்னுக்கிட்டு, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சுன்னா என்னையும் கடத்தி கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம நந்தினி சொல்கிறாங்க, சுரேகாமா நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்கம்மா, சத்தியமாக எனக்கும் என் தங்கச்சிக்கும் இதில் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஏய் சி நிறுத்தடி சுந்தரவழி சொல்கிறாங்க. ஏய் சி நிறுத்தடி, போதும் உன்னோட வேஷம்லாம், அதான் என் பொண்ணே சொல்லிட்டாளே, கடத்தி வச்ச அவளுக்கு தெரியாதா? அவள் தானே எல்லா வேதனைகளும் அனுபவிச்சிருக்கா. என் பொண்ணை இன்ச்சாக சித்திரவதை பண்ணி எதுக்கடி இப்படி பண்ணீங்க? பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் தானே இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதோட சூர்யா, டேடி என்ன டேடி தாய்க்குளம் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு சுரேகா, உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததே நந்தினி தான். அவள் உன்னை எப்படி கடத்துவா அப்படின்னு சொல்ல, போதும்ண்ணா நீங்கள் பேசுனதெல்லாம் போதும். நீங்கள் இன்னும் இந்த தோட்டக்காரியவே நம்பிட்டு இருக்கீங்க. இந்த தோட்டக்காரி நிஜமாவே நல்லவ கிடையாதுண்ணா. அவள் மட்டும் இல்லாமல் அவளோட தங்கச்சியும் ரொம்ப நல்லவ கிடையாது. இவங்க 2 பேரையும் நான் பார்த்தேண்ணா அந்த வீட்டில். அப்படி பார்க்க தானே செஞ்சேன், வேறு ஏதாச்சும் இவங்க 2 பேரும் பண்ணாங்களா? அந்த புனிதா எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஓடுறானா. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். அவள் தானா ஒரு பையன் இருந்தானா, அவன் மூஞ்சில் கர்ச்சீஃப் கட்டியிருந்தான். அவனும் தானே இதுக்கு உடந்த. இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு சுரேகா, அந்த பையன் வேற யாரும் இல்லை, புனிதா லவ் பண்ண பையன்தான். புனிதாவை லவ் பண்ணுற மாதிரி அவன் ஏமாற்றி அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உன் கண்ணில் புனிதாவை படம் வச்சுருக்கான், பிரச்சனையில் இழுத்து விடணுன்னே. ஆனால் சத்தியமாக இது புனிதாக்கும் நந்தினிக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாதுமா சுரேகா, நம்பு அப்படின்னு சொல்ல, போதும் நான் நிறுத்துங்க, நானே இப்போ தான் ஒழுங்காக உயிரோடு இருக்கேன். என்னை தயவு செஞ்சு நீங்கள் பேசியே எல்லோரும் சாவடிக்காதீங்க. என்னை எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் இங்கேருந்து போங்க. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த நந்தினியும் புனிதாவும் தான் என்னை கடத்தினது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சுந்தரவழி வந்து கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறமா புனிதாவை போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. அதோட சூர்யா கேட்குறாங்க, சார் என்ன சார் வந்தோடனே நீங்கள் இப்போ என் ஒய்ஃபோட தங்கச்சி எதுக்காக இப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சார் யார் சார் கேஸ் கொடுத்தா? என்ன சார் இங்கேயும் இன்னும் பிரச்சனை இன்னும் முடியல சார், அதுக்குள்ளேயே யார் சார் கேஸ் கொடுத்தா அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மா தான் கேஸ் கொடுத்தாங்க சூர்யா அப்படின்னு. டாடி என்ன டாடி இது நடக்குது? அம்மா கேஸ் கொடுத்தாங்களா? தாய்க்குளமே நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது. ஒழுங்காக நமக்குள்ளேயே பேசி என்னன்னு நம்ம சரிப்படுத்திக்கலாம். தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணணும்னு முயற்சி பண்ணாதீங்க, நமக்குள்ளேயே பேசி சரிப்படுத்திக்கலாம் தாய்க்குளமே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுடா, இந்த நந்தினியும் புனிதாவையும் விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தாதான் இவங்களோட உண்மை எல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போலீஸ் வந்து நாங்கள் புனிதாவை தான் இப்போ இன்வெஸ்டிகேஷன் இது அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், நந்தினி மேடத்தை இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து, சார் இது அரெஸ்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு சார், நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் புனிதா கிட்ட, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட நடவடிக்கையை நீங்கள் பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேகா வந்து இப்படி சுரேகாவை கஷ்டப்பட்டு நந்தினி புனிதாவும் காப்பாற்ற
நந்தினிக்கும் புனிதாவுக்கும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது போல் இருக்கு. பாவம் நந்தினி புனிதா பாவம் காதலில் ஏமாந்து உயிரே விட தெரிஞ்சாங்க. நம்ம நந்தினி தங்கச்சியோட பிரச்சனைனால இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு, சுரேகாவோட பிரச்சனைனால இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சுரேகாவை பார்த்தோன்னே சுரேகாமான்னு நந்தினியோட அந்த ஒரு சுரேகா மேலே அந்த டச்சுமே ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துச்சு. நம்ம சீரியலில் பார்த்துருந்தோம்னா தெரியும். ஸோ அப்படி போயிட்டுருக்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நந்தினியும் சுரேகாவையும் எதனால் சுந்தரவல்லிக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறதே தெரியல. என்னதானோ ஏதோ என்னென்னமோ இது. அப்போது மாதவியும் தயவு செஞ்சு இவங்களை கூட்டிகிட்டு போங்க சார், இவங்க மூஞ்சி பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது நந்தினியும் புனிதாவையும் போலீஸ் வந்து 2 பேரையும் ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் சூர்யா வந்து நீ போ நந்தினி, நான் பின்னாடியே வாரேன், நான் வைக்கல அரேஞ்ச் பண்ணிட்டு வாரேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சூர்யாவுக்கு பாவம் ஒய்ஃபை பார்க்குறதா இல்லை தன்னோட கூட பிறந்த தங்கச்சியை பார்க்குறதா ஒன்றுமே தெரியல. அதோட சுந்தரவழி சொல்கிறாங்க, பாருங்கள் அந்த தோட்டக்காரியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த தோட்டக்காரி பின்னாடியே அவன் போகிறான், தங்கச்சி இப்போ தான் உயிரோடு வந்திருக்கா, அவளை கூட அவன் வந்து கேர் பண்ணிக்கல, அந்த தோட்டக்காரி பின்னாடியே போகிறான் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சுந்தரவழி இங்கே பாரு, நான் திரும்பியும் சொல்கிறேன், நந்தினியோ புனிதாவோ அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க தான் நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டே வந்திருக்காங்க, ஆனால் அவங்களே நீ எப்படிமா இப்படி ஜெயிலில் பிடிச்சி கொடுக்குற அப்படின்னு. போதும் நிறுத்துங்க, நீங்கள் வேணால் அந்த தோட்டக்காரி குடும்பத்தை நம்பலாம், என்னால் நம்ப முடியாது அந்த குடும்பத்தை, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் நிறுத்துங்க, ஒன்றும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் இது எப்படிமா சாத்தியமாகும், எதுக்குமா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டேன், எனக்கு நீங்கள் ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டாம், நான் யார் சொல்லியும் கேட்குற மாதிரி இல்லை, எல்லாத்துக்கான காரணம் அந்த தோட்டக்காரி குடும்பம் தான், குடும்பத்தோடு ஃபஸ்ட்டு அவங்க லக்கேஜ் எல்லாம் வெளியே தூக்கி வீசிட்டு வெளியே அனுப்புங்க, இனிமேல் என் பொண்ணு அங்கே இருக்கும்போது அந்த குடும்பம் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த புனிதா இதோட ஒளிஞ்சு போகட்டும், எவ்வளோ திமிரு இருக்கும் அவளுக்கு, என் பொண்ணையே கடத்தி வச்சிருப்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போர்ட் கொடுத்ததே அந்த தோட்டக்காரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அருணாச்சலம் ரொம்பவே வந்து பரிந்து பேசுகிறாங்க, அப்படின்னா இல்லை நீ எதுவும் யோசிக்காத அப்படி இப்படி. ஸோ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். ஸோ அடுத்த எபிசோடில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் 3 முடிச்சோட தொடர்ந்து உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 3 முடிச்சில் எக்ஸாக்ட் ஸ்டோரிஸ் நம்மளுக்கு தெரியாது, ஸோ மேபி இப்படி இருக்கலாங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் தான் அந்த ஸ்டோரிஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு டிரெக்டர் சாரை விட நாங்கள் நல்லா எழுதியிருக்கோன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பட் கழுவி மட்டும் ஊற்றாதீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.